இதுக்கு மேலே இருந்து 10 வயது சிறுமிக்கு மர்ம ஆசாமி பாலியல் தொல்லை கொடுத்தார். கொல்கத்தா கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்பா, காலேஜில் ஐவிக்கு கூட்டு போறாங்க, போயிட்டு வந்துடவா? வீட்டுல இருந்தோமா படிச்ச மாதிரி இருக்கணும். அங்க போறேன் இங்க போறேன்னு கேட்க கூடாது, சரியா? ப்ளீஸ் பா. உள்ள போ. பா, நாளைக்கு நைட் என் ஃப்ரெண்டோட பர்த்டே, நான் போயிட்டு வந்துடவா? இங்கே பாரு, நைட்டு வெளியே சுற்றுற வேலைலாம் வச்சுக்க கூடாது. வீட்டு வேலையை பாரு, போ வீட்டுக்குள்ள. ஒரு நாள் தானப்பா கேட்குறா, விடுங்கப்பா. டெய்லி டிவி பார்க்கிங்களா? பிள்ளைகளுக்கு என்னென்ன நடக்குன்னு தெரியுதுல்ல. நம்ம பிள்ளைய நம்ம தான் பார்க்கணும். உள்ள கூட்டு போகல. மா, போயிட்டு வரேன். என்னம்மா இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு போனா சொந்தக்காரங்களாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன பதில் சொல்லுவானா? மா, சொந்தக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்தா சோறு போட போறாங்க, போமா. ஏப்ல, எல்லாம் என் தலையெழுத்து எங்க போய் முடிய போதோ. டேய், யாரா நீ? கைய விடுறா. டேய், கைய விடு. மா, நான் விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணுண்ணா, விட்டுருங்கண்ணா. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும். we want justice, we want justice. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும். பாருங்க, பாருங்க, நீங்களா யார் ஃபர்ஸ்ட்? சார், நாங்களா செல்வியோட ஃப்ரெண்ட்ஸ். சார், செல்வி கூட நியாயம் கிடைக்காம இங்க போக மாட்டோம் சார். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாருங்க, நீங்களா அமைதியா இருந்தா மட்டும் தான் எங்களால விசாரிச்சு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியும். சார், இங்க பாருங்க சார், எங்க நீதி கிடைக்காம இங்க இருந்து நகர மாட்டோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும். வேற என்ன இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும்? அரகோர ட்ரெஸ்ஸோடு அலையும் போது எப்படி இருக்கும்? ராத்திரி குறுக்க நெருக்கமா அலையும். அப்படி இருக்கும்போது வேண்டாத விபரீதங்கள் தான் நடக்கும். பார்த்துருக்கேன். முந்தனத்து கூட ஒரு 4 பேரோட வந்து ஜூஸ் குடிக்க வந்தாங்க. இந்த கடைக்கா? ஆமா, அங்கதான். அங்கேயா? சார், இது அந்த இறந்து போன பொண்ணு தானே? இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சார், பொண்ணுன்னா அடக்கம் ஒடுக்கமா வீட்டில் கிச்சன் வேலையை பார்த்துட்டு வீட்டோட இருக்கணும். எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு அலைஞ்சா கடைசியில் இப்படி தான் நடக்கும். இந்த பொண்ணை நம்ம கடைக்கு வர்றப்போ பார்த்துருக்கேன். ஆமாம், 5ஆம் தேதி ஒரு பையன் கூட வந்துச்சு. 2-3 ஜாமான்லாம் வாங்குச்சு, வாங்கிட்டு அப்படியே போயிருச்சு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும். விசாரணை நடத்தினதுல அந்த பொண்ணுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் திரும்பி இருக்கு. இதுக்கு மேல நீங்க இங்க நின்று போராட்டம் பண்ணீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடும். போங்க எல்லாரும். செல்வி கொலை வழக்கில் ஒரு முக்கிய திருப்பம். செல்வி கொலை பற்றிய முக்கிய வீடியோ ஒன்று இன்று மாலை 6 மணிக்கு வெளியிடப்படும் என்று தகவல் பெறப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு செல்வி. எனக்கு எதுக்கு இன்ட்ரோடக்ஷன்? இப்போ ட்ரெண்டிங்கே நான் தானே. இப்போ நான் எனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி பேசுறதுக்காக வரல. உங்க வீட்லயும் டெய்லி செல்வி மாதிரி ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவங்களுக்காக பேச வந்திருக்கேன். உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். அது எப்படி அவ்வளோ ஈஸியா ஒரு பொண்ணோட கேரக்டரை தப்பா பேசுறீங்க? ஒருத்தர் என்னன்னா அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டா இப்படிதான் நடக்கும்னு சொல்றீங்க. இன்னொருத்தர் என்னன்னா எப்ப பாரு போன் பேசிட்டே இருக்கா, அப்ப இப்படிதான் நடக்கும்னு சொல்றீங்க. இப்படி பேசி பேசிய பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வாழ விட மாட்டேங்க. அப்ப எப்படி இந்த அநியாயம் குறையும்? பாலியல் வன்கொடுமையால செத்த பாதி பேரு உங்களை மாதிரி ஆட்களோட பேச்ச தாங்க முடியாம தான் செத்துருப்பாங்க. அப்ப எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த நாய்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பொண்ணுங்களா ஒரு கூண்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
6 மணியா நான் வெளியே போக கூடாது, மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, ரோட்ல நின்னு சிரிச்சு பேசக்கூடாது, குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது, வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும், பொண்ணுங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்க கூடாது. பா, இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஆம்பளைங்களுக்கு இருக்கா சொல்லுங்க? இருக்காது. ஏன்னா அவங்க ஆம்பளைங்க. சுதந்திர தினம்லாம் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானா? பொண்ணுங்களுக்கு இருக்க கூடாதா? நாங்க கடைசி வரை அந்த கிச்சனுக்குள்ள மட்டும்தான் இருக்கணுமா? வெளியே வரவே கூடாதா? இப்போ வரைக்கும் பொண்ணுங்க பாதி பேரு புடிச்ச வாழ்க்கை இல்லாம கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா நினைச்சு வாழ்றாங்க. அவங்களுக்கு வெளியே எவ்வளவுதான் அசிங்கம் நடந்தாலும் அத வீட்டுல சொல்லாம இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஃப்ரீடமும் போயிடக்கூடாதுன்னு தான். அப்படிப்பட்ட பொண்ணுங்க மனச கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. பச்சையா சொல்லணும்னா எங்க மார்பக மாதிரி எங்க மனசுக்கும் ஒரு வருந்தா அப்பயாச்சும் எங்க மனச பாத்திருப்பீங்கல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜஸ்டிஸ் ஃபார்னு கொடிய தூக்கிட்டு சுத்த போறோம்? இப்போ ஒண்ணு கெட்டு போல, மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு எப்படி அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கீங்களோ அதே மாதிரி உங்க வீட்டு பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளங்க. பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும், பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வீட்டுல முடங்கி கிடக்கீங்க. நம்மள இப்படி பண்ண அந்த நாய்களை சுதந்திரமா அலையும் போது நம்ம ஒளியணும். நம்ம மேல கை வச்சா திருப்பி அடிப்போன்னு காட்டுவோம். இன்னைக்கு நைட்டு தான் நமக்கான இண்டிபெண்டன்ஸ் டே. ஒரு பெண் ஆணை விட எந்த விதத்திலயும் குறைஞ்சவ இல்லைன்னு காட்டுவோம். ஜஸ்டிஸ் ஃபார் செல்வின்னு கொடி பிடிச்சா நியாயம் கிடைக்காது. என்னைக்கு அந்த கொடி தடியா மாறுதோ அப்பதான் நீதி கிடைக்கும். நாளைக்கான விடியல் பெண்களுக்கான விடியலா இருக்கணும். உங்க பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எதிர்த்து கேள்வி கேளுங்க. ஜெய் ஹிந்த். இவ்வளவு பேசிருக்கியே, ஏதாவது மாறும்னு நினைக்கிறியா? இன்னும் நம்ம மக்கள் கிட்ட மனிதனே இருக்கதா செய்து. ஆனா அது வெளியே வரணும்னா அதுக்கு தேவை ஒரு குரல். என்னோட குரல் அதுக்கு முதல் குரலா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். அப்பா அப்பா, கம்ப்யூட்டர் கிளாஸ்ல அன்னைக்கு டியூஷன்ல அல்ல போன வாரம் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை வேணா அப்ளை பண்ணிக்கோ. வேண்டான்னு சொன்னீங்க. ஒரு நாள் வீட்டில் நான் வேலை பார்த்தேன்னா இன்னொரு நாள் நீ வேலை பார்த்துக்கோ. அப்ளை பண்ணிக்கோ. ஆமா ஆமா